ஒரு கால் இவருக்கு ஊனம், இவருக்கு ஒரு கால் ஊனம். இவர் எங்கே உட்காந்துருந்தாலும் ஐயப்பனுடைய அவதாரத்தில் தான் இவர் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் காட்டு பண்ணி குத்தி கிழிச்சிருக்கு பாருங்க. அந்த மலை உச்சிக்கு போகிறோம். சிவன் வந்து மலை மேலே இருக்காருன்னா ஒரு தவநிலையில் இருப்பார். அவரை யாரும் பெருசாக தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளூர் மக்களே பெருசாக போக மாட்டாங்க. சம்மரில் வந்து எல்லா காடுகளும் தீ பிடிச்சிச்சுன்னு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் பாருங்கள், தீ பிடிச்சி இறந்துருக்கு. காட்டு மாடோட காலடி தெரியுதா? உள்ள மனிதர்களோட வீடு. காட்டு மாடு இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கு. மக்களே, இப்போ நம்ம வந்து போகிற மலை வந்து மரக்காமலை. இந்த மரக்காமலை ட்ரெக்கிங்கில் வந்து என்னோட வந்து 4 பேர், மொத்தம் என்னோட சேர்த்து மொத்தம் 5 பேர் போகிறோம். இந்த மலை வந்து மாத சிவராத்திரிகளில், மகா சிவராத்திரி, பிரதோஷம், இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் அலௌட் இருக்குது இந்த மலைக்கு. ஊர் மக்கள்லாம் மாத சிவராத்திரியில் போயிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி உள்ளூர் லோக்கல் கைடோடு தான் போகிறோம். மாத சிவராத்திரி அன்றைக்கி தான் நாங்கள் போகிறோம். மரக்காமலை இதுவரை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நான் ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடைசி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே உச்சிக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது லோக்கல் கைடு விக்னேஷ் அப்படின்ற ஒரு சிவனடியாரோட நட்பு கிடச்சிது. இப்போ அவர் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ மேலே போக போகிறோம். போயிட்டு வந்துட்டு மலையினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம போகிற மலை இந்த மலை தான் என்ன ப்ரோ? இந்த மலை உச்சி. ஆமாம் ப்ரோ. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மனித காலடிகள் அதிகம் படாத மலை இது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையை பற்றி போஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறீங்க. நம்ம ராஜேஷ் அண்ணன் வந்து தனியாக நம்ம போகிறோம்ல அந்த மலையேற்றங்கள்லாம் இவர் வந்து தனியாக போய்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து 2 மலை 3 மலைன்னு ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏதாவது இருந்தாலும் நான் அவர் மேலே பாரத்தை போட்டுருவேன். எனக்கு பயம் வர்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். கரெக்டாக போய் சேர்ந்துடுவேன். அதே போல் எப்படி போகிறேன், மலைக்கு வந்து எப்படி போகிறேனோ அதே போலயே நான் வந்து கீழே வந்துடுவேன். ஸோ அவரோட மலைகளில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயம் அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே கிடையாது. எப்படி போகிறேனோ என் அப்பா வந்து அப்படியே கொண்டு வந்து கீழே விட்டுருவார். 3வது வந்து மணிகண்டன். இவர் நானும் தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். எங்கேன்னா நம்ம ரங்கமலையில். நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல அதான் வந்து மரக்காமலை. தேனி மாவட்டத்தில் போடிக்கு பக்கத்தில் அணைக்கரைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊரில் பாருங்கள் அந்த மலை இருக்குது. மேலே வந்து நம்ம சிவன் வந்து மகாதேவர் அப்படிங்கிற பேரில் லிங்கமாக இருக்கார். மனித உருவலையும் இருக்கார். 2 வடிவத்துலையும் மேலே இருக்கார். பாருங்கள், உங்களுக்கு இந்த பெரிய சிவலிங்கம் தெரியுதா? அதில் பின்னாடி ஏறி அந்த சின்ன சிவலிங்கம் தெரியுது பாருங்கள். அங்கே போகணுமா நம்ம. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணணும். ரொம்ப கடினமான ட்ரெக்கிங்கு. முருகனும் இருக்கார். ஆமாம், மேலே வந்து முருகனும் இருக்கார். சிவனுக்கு பக்கத்துலேயே முருகனும் இருக்கார். சூப்பராக இருக்க போகுது இந்த ட்ரெக்கிங்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இந்த மரக்காமலை மகாதேவரை வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம். இதுக்கு முன்னாடி போன விக்னேஷ்னு ஒரு உள்ளூர்காரர், அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இதுதான் வந்து அடிவார கோவில். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஆறு ஓடுற பகுதி. பாருங்கள், ஆற்றுக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்குது. கோவிலை சுற்றி பின்னாடி போய் இப்படியே மலை ஏறணும். ரொம்ப கடினமாக இருக்க போகுது இந்த ட்ரெக்கிங்கு. ஆர்ச்லேயே பாருங்களேன், பின்னாடி நம்ம அந்த பார்த்தோம்ல அந்த மலையை தான் பின்னாடி போட்டிருக்காங்க. அவருக்கு நிறைய வரலாறு இருக்குது. இங்கிட்டு வந்துருக்காருல சன்னாசிரன், அவருக்கு நிறைய வரலாறு இருக்குது. சன்னாசி வேற சன்னாசி வேற நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. சன்னாசின்ற பேரில் நிறைய இடத்துல இருக்கும். நிறைய இடத்துல வந்து லாட சன்னாசின்ற பேர் இருக்கும்.
இவர் வந்து இங்கே மட்டும் இல்லை மலேசியா வரைக்கும் இவர் இருக்காரு. நீங்கள் உள்ள சர்ச் பண்ணி பாருங்க, நாட சன்னாசின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா மலேசியாவில் இருக்கிறவர் கூட வந்துடுவார். அந்த அளவுக்கு ஃபேமஸான. இவருக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். மற்ற சித்திரங்களை காட்டிலையும் இவருக்கு மாய வித்தைகள்லையும் நிறைய விஷயம் தெரியும். இங்கே வந்து இவர் வந்தது காரணம் வந்து மந்திர ஓதம் வந்தார் சிவனுக்கு. அப்படியே வந்தவர் இங்கே இங்கே இருந்துட்டார். ஒரு கால் இவருக்கு ஊனம், இவருக்கு ஒரு கால் ஊனம். இவர் எங்கே உட்காந்துருந்தாலும் ஐயப்பனுடைய அவதாரத்தில் தான் இவர் உட்காந்துருப்பாரு. ஏன்னா இவர் கால் ஊனமாக இருக்கனால இவரால் சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. எல்லா சாமியும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கும், இவர் ஒரு வித்தியாசமாக உட்காந்துருப்பாரு. அந்த குரங்கு உட்காந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு காலை அப்படி தான் இருப்பார். நீங்கள் சொல்கிற தன்னாசி அப்பருக்கு நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளவாக இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர் அடிப்புன்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையை முத சித்த மருத்துவத்தில் கொண்டு வந்தது தன்னாசி அப்பர். தன்னாசி அப்பர், ஆமாங்க. பாம்பாட்டி சித்தரோட சீடர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாசி அப்பர். தன்னாசி அப்பரோட சீடர் வந்து பார்த்தீங்கன்னா கமலமுனி. அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி திருப்பரங்குன்றம் மேலே இருக்குது கமலமுனிக்கு. தன்னாசி அப்பரோட பிறப்பும் சரி இறப்பும் சரி ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இப்போ வரைக்கும் சித்தர்களில் அவர் வந்து வித்தியாசமான ஆள். யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாசி அப்பர் வந்து அதிகமாக பேச மாட்டார். அவரோட ஜீவசமாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னிமலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பெரியநாயக்கம்பாளையத்தில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே கோயம்புத்தூரில் பச்சாப்பாளையத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, அதுவும் ஜீவசமாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தன்னாசி அப்பரை பொறுத்த வரைக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிறப்பும் சரி இறப்பும் சரி புரியாத புதிராகவே இருக்குது. ஆனால் அவரோட வரலாறு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்டுக்கிட்டே இருக்கும். அவரோட புகழ் சித்த மருத்துவத்தில் அவர் செஞ்ச அளப்பரிய சாதனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்டுக்கிட்டே இருக்கும். பழனியில் சில காலம் இருந்தார். கருமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சியில் வந்து கோயில் இருக்குது, கீழேயும் கோயில் இருக்குது. அதுபோக ஒற்றைகள் தன்னாசி அப்பர் மலைன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ஒரு மலையும் இருக்குது. மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னாசி அப்பர் வந்து இருக்கார். இப்போ மேலே உள்ள சிலைகள்லாம் எந்த ஆண்டு வச்சாங்கன்றது தெரியாது. அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த சிலையெல்லாம் மேலே இருக்கு. மீதி இந்த லிங்கம் எல்லாமே இப்போ இடையில வச்சது, ஒரு 5 வருஷத்துக்குள்ள வச்சது தான். அதே போல் இங்கே வந்து மும்மூர்த்திகளும் இருக்காங்க, 18 சித்தர்களும் இருக்காங்க. மும்மூர்த்திகளுமே இந்த மலையில் இருக்காங்க உள்ள. சரி, அது வந்து இறைவன் எல்லாரும் காட்சி கொடுக்க மாட்டார். அவங்களுடைய ஒரு பக்தர் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு அந்த விஷயத்த. மக்களை பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு தோப்புக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரெக்கிங் ரொம்ப கடுமையாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட நம்ம பாருங்களேன், எங்கே சுற்றி எங்கே போக போகிறோம். மேலே வந்து முனீஸ்வரர் வந்து தவநிலையில் இருக்கார். அது வந்து இந்த மலை வந்து வருஷத்தில் ஒரு சில நாட்கள் தான் அனுமதி. மகா சிவராத்திரி, ஆடி அமாவாசை, கார்த்திகை அந்த நாட்களில் மட்டும்தான் போக முடியும். மற்ற நாட்களில் அனுமதியே இல்லை. போகிறத பாருங்கள், பாதைகள்லாம் இல்லை. ஏதோ ஒரு பாதையில் பாருங்கள், பாதை இருக்கா? இல்லை, ஏதோ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே பாருங்கள் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். தெரியுதா, மாங்காய் வந்து கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கு. அறுவடைக்கு வந்து மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மாமரத்துக்கும். சூப்பராக இருக்குது இந்த இடம், வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, நம்ம இந்த சிவலிங்கம் மாதிரி ஒரு மலையில் இருக்கா, இதை பின்னாடி போய் அந்த சின்ன சிவலிங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மலை உச்சிக்கு போகிறோம். இப்படியே சுற்றி போகணும். பாதை பாருங்கள், நாங்கள் பாதையை உருவாக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், முன்னாடி போகிற நம்ம பிரபாகரன் அண்ணன் பாருங்கள், தண்ணி வந்து இது எத்தனை லிட்டர் ப்ரோ? 10 லிட்டர். அபிஷேகம் பண்ண தானே? அபிஷேகம் பண்ண பாருங்கள், மேலே உள்ள முனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண 10 லிட்டருக்கு கேனோட நம்ம பிரபாகரன் அண்ணன் வழியை உண்டாக்கி போய்கிட்டு இருக்கார். வழி இல்லை, வழி உண்டாக்கி தான் போகிறோம். இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வருஷத்தில் 3 நாள் தான் அனுமதினால பெருசாக வழிகள்லாம் இருக்காது, அப்பப்போ மறைஞ்சிடும். ஊர் மக்கள்லாம் நான் சொன்ன இந்த விசேஷ காலங்களில் மட்டும் மேலே உள்ள முனீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. மிருகங்கள்லாம் இருக்கா ப்ரோ? எத்தனை தடவை போயிருக்கீங்க இந்த மலைக்கு? 6 தடவை. 6 தடவையா?
நீங்கள் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் காட்டு பண்ணி குத்தி கிழிச்சிருக்கு பாருங்க. அதோட காலடி தடம் தான் இருக்குது பாருங்க, தெரியுதா? காட்டு பண்ணி தான். வாங்க போய்கிட்டே இருப்போம். போகிற வழி இது எப்படி குத்தி போட்டிருக்குன்னு பாருங்கள். காட்டு பண்ணி பாதை இருக்கா? பாதை இல்லை, ஆனால் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படியே மலை ஏற போகிறோம். மலை ஏறி அங்கே போக போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3500 அடி 4000 அடி உயரத்தில் இருக்குது. எல்லோரும் படபடன்னு போகிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் படபடன்னு போய்கிட்டே இருக்கணும் அவங்களோடய சேர்ந்து. எனக்கு என்ன ஒன்றுனா அந்த காட்டுப்பண்ணியை நினச்சா தான் கொஞ்சம் பயம். சுற்றி நோண்டி போட்டிருக்கு போகிற பகுதி ஃபுல்லாமே. ஒத்தையடி பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய்கிட்டே இருப்போம். போகிற வழியில் வனதேவதை எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். நம்ம இப்போ போகிறது வந்து ஒரு ஒற்றையடி பாதை. அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு மலைக்கு பாருங்கள். பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஓடி வர்ற பாதையில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு ரொம்ப வரலாறு இருக்குது. இதில் உள்ள மலைமேல் முனீஸ்வரருக்கு அவ்வளோ வரலாறு இருக்குது. மேலே போய் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சித்தர்கள்லையே ஒரு வித்தியாசமான சித்தர் லாட சந்நியாசப்பர், அவருக்கும் பயங்கரமான வரலாறு இருக்குது. பொதுவாகவே சிவன் வந்து மலை மேலே இருக்காருன்னா ஒரு தவநிலையில் இருப்பார். அவரை யாரும் பெருசாக தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளூர் மக்களே பெருசாக போக மாட்டாங்களாம். இந்த 3 நாள் சில நாட்கள் தான் போவாங்களாம். ஏன்னா மேலே இருக்கிற நம்ம மரக்காமலை முனீஸ்வரர் வந்து ரொம்ப துடியான தெய்வம், தவநிலையில் இருக்காராம். அவருக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மக்கள் வந்து சில நாட்கள் தான் போவாங்களாம். அந்த ஒரு நாளில் நம்ம வரோம், பிரதோஷ நாளில். நம்ம சும்மா வந்தால் பரவாயில்ல, பூஜை சாமான்லாம் சுமந்துட்டு வரோமா, அதனாலே டயர்டாகும். இன்னொன்று வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியில் வேர்த்தா அந்த மாதிரி சட்டையை கழட்டி தான் ஆகணும். நம்மளுக்கு பின்னாடி மரக்காமலை முனீஸ்வரர் இருக்கார். சூரிய உதயம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மணி கரெக்டாக 8 மணி ஆக போகுது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சூரியோதயம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் கொழுக்குமலை. அதுக்கு கீழே குரங்கணி வில்லேஜ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம போடிமெட்டு. மேலே மலை கிராமம் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நம்ம போடி நாயக்கன் ஒரு சிட்டி சூப்பராக தெரியுது பாருங்க. நம்ம தேனியிலேருந்து போடி வந்து போடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரு ஆட்டோவில் வந்திருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஃபுல்லாமே பாருங்கள் சுற்றி மலைகள் தான். இந்த மலைகளுக்கு பின்னாடி கேரளா பாருங்கள். அண்ணன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 லிட்டர் கேனு அபிஷேக தண்ணி கொண்டு போகிறோம். அதனால் எப்போயுமே மலையேற சும்மா ஏறுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம 10 லிட்டர் கேனோட ஏறுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். டைம் ஆச்சுன்னா வெயில் ஆயிரும். ஆமாம், நடக்க முடியாது. வாங்க போயிட்டே இருப்போம், நிறைய பண்ணிடுவோம். மலையிலேருந்து ஓடுற ஓடையோட வழியில் தான் போய்கிட்டே இருக்கும். சரியான ஏத்தம். பாருங்க, ஒரு மலை ஏறி இறங்கி இப்போ மலை சரிவுலேயே போய்கிட்டு இருக்கோம். ராசா பசிக்குது, சோறு படம் கூட்டு. குமரேசங்கெலாம் சோறு போட்டால் தான் வண்டி ஓடும். சோறு ஒன்று சாப்பிடலாம். டயர்டாயிட்டோம். மலைச்சரிவில் வந்தோம்ல, இப்போ ஸ்டீப்பாக ஏறிக்கிட்டு இருக்கு. யாராவது நின்றால் தான் நம்ம நிற்க முடியும். முன்னாடி வந்து நம்ம கைடு விக்னேஸ்வரன் அண்ணனும் சரவணன் அண்ணனும் 2 பேர் ஸ்பீடான ஆளுக்கு 2 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க நின்றால் தான் நம்ம நிற்க முடியும், இல்லாட்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயா போனாங்க. இங்கே பாருங்க மக்களே, ஃபுல்லாமே லெமன் கிராஸ் தெரியுதா? லெமன் கிராஸை பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு மலை உச்சிக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். முன்னாடி போன 2 ஜீவன்களை காணாமல் பிடிச்சாச்சு, 2 பேர்த்தையும் பிடிச்சாச்சு மக்களே.
ரொம்ப நேரம் கழித்து பார்க்குறோம். பார்த்தீங்களா, நாங்கள் இதுவரை உட்காரல, ஆனால் அண்ணன் உட்காந்துருந்தார். எங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உட்காரக்கூடாதுடா ராசா, நடந்துக்கிட்டே நாங்களே வெயிட் இல்லாமல் வரோம். எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. பின்னாடி 2 ஜீவன்கள் பாருங்கள் வெயிட்டோடு வராப்புல. அங்கே பாருங்க சரவணன் தெரியுறாரா, அதான் எப்பயும் போல் அவர் தான் உச்சியில் நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு. அவருக்கும் ஒரு காலுகளை ஆண்டவன் படைச்சிருக்காயா, ஓடுறாரு. தேக்கு மரம் எல்லா மலைகளையும் பார்க்குற மாதிரி தேக்கு மரம் அதிகமாக இருக்குது. சம்மரில் வந்து எல்லா காடுகளும் தீ பிடிச்சிச்சுன்னு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நான் போகிற மலைகளில் எல்லாத்துலேயும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். கொடைக்கானல் உள்ள கதவு மலையெல்லாம் காமிச்சிருப்பேன். இங்கேயும் பாருங்கள் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. நம்ம விக்னேஸ்வரன் ப்ரோ தண்ணி குடிக்கிறக்காண்டி எங்கள் மேலே அனுதாபப்பட்டு உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக தண்ணி குடிச்சு போவோம் எல்லாரும். இது எத்தனை அடி ப்ரோ இருக்கும் இந்த மலை? ஒரு 3000 4000 அடி இருக்கும். 4000 அடி வேறு இருக்கும். இங்கே பின்னாடி அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு சிவன் இருக்கார், அவர் பேர் வைத்தீஸ்வரன். இந்த மலைக்கு அப்படி பின்னாடி பெரிய பாறையில் கோவைக்கு உள்ளே இருக்கார். அவர் நம்ம பார்க்க போனோம்னா உள்ளே போகும்போது நின்றுக்கிட்டே போகணும், அடுத்து அப்படியே குனிஞ்சிட்டே உட்காந்துக்கிட்டே அடுத்து படுத்துக்கிட்டே போகணும். அங்கே லிங்கமாக இருக்கார். அவருக்கு தலைக்கு மேலே ஒரு ஊத்து தீர்த்தம் இருக்குது, அவர் தலையில் எப்பயுமே சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கார். மலை பேர் அந்த மலை பேர் வந்து வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கார், அது நல்ல விசேஷமாக இருக்கும். அங்கேயும் ஒரு மொட சன்னாசி இருக்கார். அங்கே அவர் வந்து அங்கே கால் முடமாக இருக்கனால இப்படி வச்சு உட்காந்துருப்பாரு. அங்கே ஒரு சன்னியாசி இருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா மொட சன்னியாசின்னு ஒரு சிலை இருந்துச்சு பின்னாடி கோயிலில். எங்கள் கீழே ஆமாம், இவர் வந்து லாட சன்னியாசி. ஆமாம், மொட சன்னியாசி இருந்துச்சு பார்த்தீங்களா, அவர் அந்த மலைக்கு பின்னாடி இருக்காரு. ஆனால் சிவன் பேர் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் சிவலிங்கமாக அங்கே உருவானது. பூமியிலேருந்து உருவாகி வந்ததை லிங்கமாக எடுத்து வடித்து வச்சுருக்காங்க. அது அங்கே ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். அங்கே போனோம்னா இதை காட்டில் கொஞ்சம் தூரம், இதில் போனோம்னா பக்கம் கொஞ்சம் இது மாதிரி மலைகளில் ஏறி போகணும். அங்கே ஊருக்குள்ளேருந்து போனோம்னா பாதை இருக்குது, பாதை வழியே போயிடலாம். ஒரு 5 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போனோம்னா. தெரியுதா உங்களுக்கு, மணிகண்டன் சுமையை சுமந்துட்டு வர்றதுனால நல்லா வேர்த்துருக்கு பாருங்க. உடம்புல உள்ள கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி அப்படியே வேர்வையாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறாக ஓடுது. நீங்கள் வந்து 3000 கொடுத்து ஜிம்முக்கு போய் பண்ணுற வேலையை நம்ம மாதிரி ஒரு மலை ஏறினா போதும், வெறுமனை ஒரு 600 ரூபா செலவில் வந்து பண்ணிட்டார். என்ன அவ்வளோதான். இந்த மாதிரி மலை ஏறினாலே உடம்புல எந்த ஒரு நோயுமே வராது. ஒரு 3/4 மணி நேரம் ஏறி வந்திருப்போம். இப்போ தான் சோத்து பொட்டலத்தை சரவணன் விரிக்கிறாரு, நாங்கள் சோத்தை போய் தின்றோம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 3/4 மணி நேரம் பயணம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்பராகவே தான் ஏறுது. அது மட்டும் இல்லாமல் பாதை சரியான பாதை இல்லை. நாங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரோடையில் தான் நடந்துகிட்ருக்கோம், சரியான பாதை கிடையாது. இப்போ நாங்கள் நிற்கிறது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரியான மொட்டை பாறை. இதிலிருந்து வடிகிற தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து வந்த அந்த பாதையில் அப்படியே வடிஞ்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறாக வந்து போயிட்டுருக்கு. சரவணனே சப்பாத்தி கொண்டு வந்து நம்ம குமரேசன் என்ன கொண்டு வந்துருக்க? பூரி. ஆஹா, போட்டா பூரியும் தக்காளி சட்னியுமா? சிவனுடைய அவதாரம் முனீஸ்வரன். இவருக்கு பல அவதாரங்கள் இருக்குது. சிவன்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே இவர்கிட்டயே இருக்குது. கையில் கமண்டலம் வச்சுருப்பார், நாமம் சூடி இருக்கும், சூலாயுதம் வச்சுருக்காரு, எல்லாமே இருக்குது. இவர் வந்து சுத்த சைவம் தான். இவர் வந்து அசைவம் கிடையாது, சுத்த சைவம். சரி சரி சரி. ஆனால் வந்து முனீஸ்வரர் நம்ம ஊருக்குள்ள கிராமத்தில் இருக்கிறவருக்கு பலியிடுவாங்க. வேற, அவர் வேற. எல்லா முனீஸ்வரர்லையும் சிறந்தவர் இந்த மரக்காமலை முனீஸ்வரன். இவருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. எல்லா முனீஸ்வரன்ட்டையும் ஒரு ஆயுதங்கள் இருக்கும், இவர்கிட்ட மரக்கால் இருக்குது. அவர் இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தங்க மரக்காலில் அளந்து கொடுக்கக்கூடியவர் இந்த மரக்காமலை முனீஸ்வரன். எல்லா முனீஸ்வரன்லேயும் சிறந்து விளங்குறவர் இந்த மரக்காமலை முனீஸ்வரன். அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்புலாம் இருக்குது. அது மேலே தெரிய மாட்டேங்குதோ, கிருதயுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பனிமலையாக இருந்தது. கிருதயுகத்தில் அது வந்து பனிமலையாக இருந்தது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளோ பக்தி இவர் மேலே, மரத்தாமலை நம்ம முனீஸ்வரர் மேலே? நான் சாமியே கும்பிடாதவன். ஒரு திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. முத 2020 மார்ச் மாதம் மேலே போனோம். அங்கே போகும்போது நம்ம அண்ணன் ஒருத்தர் திருப்பூரில் இருக்கார்.
அவருக்கு வந்து இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்தாரு. அவர் ஆமாம் ஆமாம், அவர் மிகப்பெரிய சிவன் பக்தர். அவர் சிவனுடைய ஆசி பெற்றவர். அவருக்கு வந்து ஒரு பெண் தெய்வமும் ஒரு ஆண் தெய்வமும் காட்சி கொடுத்தாங்க. அதுலேருந்து இவர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி ஆயிடுச்சு. ஓகே, அவர் சொல்லி உங்களுக்கு பக்தி? ஆமாம், இல்லை அவர் நாங்கள் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே முன்னாடி இப்படி வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அவருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நம்மளுடைய கண்ணுக்கு அவர் தெரியல அன்னைக்கு காட்சி கொடுக்கல. ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆமாம், உணர்றேன் இருக்கிறது. அதனால அன்னையிலேருந்து இவர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் இவ்வளோ பண்ணுறது வந்து சும்மா பண்ண முடியாது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அதான் உணர்ந்துருக்கீங்க நீங்கள். இங்கே பாருங்க, உணர சொன்னால் இங்கே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. பசியை உணர்ந்துட்டு இப்போ மக்களே பாருங்கள், நம்ம அண்ணன் கொடுக்குற தண்ணி வந்து குரங்கணிலேருந்து ஓடி வர தண்ணியாக பாடி ஃபுல்லாமே இந்த தண்ணி தான் சப்ளை ஆகுதான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ணி சாப்பிடலையா? அவன் என்னமா கொண்டு வந்திருக்கிறேன்? ஊரியா? நீ மட்டுமா? எல்லாருக்கும் தான் இருக்குது, நான் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடித்தா எப்படி இருக்கும் அந்த குளிர்ச்சி இருக்குது. நம்ம வந்து சிறுவாணி தண்ணி எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது மக்களே, வேறு லெவல். எப்பயுமே வந்து ஒரு மலைக்கு போனால் மலையேற்றம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அங்கே இருக்கிற தண்ணி, செடி கொடிகள், அப்புறம் வந்து அங்கே கிடைக்கிற நம்ம கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றது. பாருங்களேன், பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பெரிய பீக்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், வேறு லெவல் ஃபீலிங்கு. நம்ம மரக்காமலை முனீஸ்வரரை போயிட்டு எப்போ பார்ப்போன்னு இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிப்போம். சாமிக்கு பூஜை பொருள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். கரெக்டான ஆளை பார்த்து தான் நாங்கள் பூஜை பொருள் கொடுத்துருக்கோம். முன்னாடி போவார்ல, எல்லா ட்ரெக்கிங்லேயும் முன்னாடி போவார்ல, ஜாமானை கொடுத்து ஸ்லோவாக்கி விட்டாச்சு ஆளை. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாங்க. பிடிக்க முடியாதோ? அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான். சரவணனை எந்த தீய சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது. பாருங்கள் மக்களே, எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ பெரிய ஒரு மலைச்சரிவில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மக்களே. சூரியன் வந்து தலைக்கு மேலே வந்துட்டார். ஒரே லெமன் கிராஸ் தான், லெமன் கிராஸ்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த பூச்சிகளோட ரீங்காரம் கேட்குதா? சாப்பிட்டதுலேருந்து ஏறி வர்ற அந்த ஸ்டெச்சு ரொம்ப செங்குத்தாக முடியலை. இப்போ நம்ம வந்து முந்திரி தோப்பு மலை மேலே ஒரு முந்திரி தோப்புக்குள்ள வந்தாச்சு. பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் முந்திரி மரங்கள். இங்கே வந்து காட்டு மாடோட காலடி தளங்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் போகிற பாதையிலே இருக்குது. இதெல்லாம் முந்திரி மரம் தான். இங்கே பாருங்க, காட்டு மாடோட சாணி சொல்லிட்டு வந்தேன்ல, காட்டு மாட்டோட சாணி தான் அது. எல்லா விலங்குகளும் இருக்கு. நான் இந்த பாருங்க மக்களே, காட்டு மாடோட காலடி தெரியுதா? காட்டு மாடோட காலடி. சிறுத்தை இருக்கானே, சிங்கம், புலி, யானை 3 இல்லை. இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம். பின்னாடி இருந்து மேலே ஏறி வரணும், இதுலேருந்து ஏற முடியாது. மலையை பின்னாடி பக்கம் சுற்றி அப்படியே மேலே இதுக்கு பின்புறத்துலேயே தான் போவோம். போகும்போது இந்த மலையை அப்படியே கடந்துருவோம். ஸ்ட்ரைட்டாக ஏறி போக முடியாது, அப்படியே ஜிக்ஜாக்காக போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போனோம்னா ஏற முடியாது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பாருங்க மக்களே, பாதை இல்லை, பாதையை உருவாக்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாதையை தேடாதை உருவாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நாங்கள் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே பாருங்க மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாருமே அப்படி கொஞ்சம் மெதுவாகவே போவோம், கொஞ்சம் சேர்ந்து வாங்க. இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் அண்ணன் வந்து கூட வர சொல்கிறார். ஏன்னா வந்து நான் காமிச்சேன் பாருங்க, இந்த காட்டு மாடு சாணிலாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா. நாங்கள் பாதையை வந்து நொறுக்கிட்டு தான் போகிறோம், ஒதுக்கி விட்டுட்டு தான் போகிறோம். அதனால் கண்டிப்பாக அந்த புதருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் கொஞ்சம் தூரம் எல்லோரும் ஒன்றாவே வரணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அவங்க ஒரு துணியவோ, இப்போ நம்ம மலையாபுரத்துலலாம் பார்த்தோம்ல, வாட்டர் கேன் சுரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது அடையாளத்தை பண்ணி வச்சுட்டு போவாங்களாம். அதை பார்த்து தான் போகணும். பாதைகள் இல்லை மக்களே. இந்த பாருங்க, சாணி கிடக்கு. இந்த வழியாக நம்ம காட்டு மாடு போன பகுதியிலே தான் போய்கிட்டு இருக்கோம். வரையாடு அதிகமாக இருக்குது. இந்த வரையிலே ஏறி போயிடுச்சு மேலே. ஓ, இந்த மலையிலே செங்குத்தாக ஏறி போயிடுச்சா? அப்படியா? வரையாடை எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. அதான் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. அது வந்து பாருங்கள், இந்த மலையில் செங்குத்தாக ஏறும்னு நினச்சா
அவங்களாம் நம்ப முடியுதா? செங்குத்தாக ஏறுமா. இது பேர் பாண்டியன் கல்தேரி. ஆ பாண்டியர் காலத்தில் ஆ ஆண்டப்போ இங்கே வேட்டைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அங்கே இருக்குது தங்குற மாதிரி இடம் இருக்கும். அங்கே போய் பார்த்தேன், அது ஒரு வீடியோ எடுப்பாங்க. பாண்டியன் மேடு, பாண்டியன் கல்தேரி. பாண்டியன் கல்தேரி அந்த இடத்து பேர். அந்த இடத்துக்கு பேர். அந்த கல் மேலே அப்படியே கல் வச்சுருப்பாங்க. இப்படி அந்த கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஒரு வீடு கணக்காக இருக்கும். மலை மேலே ஒரு அதிசயம். இது வந்து பார்க்க நம்ம ஏற்கனவே ரொம்ப மலைகளில் பார்த்த குள்ள மனிதர்களோட வீடு மாதிரியும் இருக்குது. டால்மன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க, பாண்டியன் கல்தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க வேட்டையாடும் போது தங்கினது மாதிரி சொல்கிறாங்க. மற்ற மலைகளில் டால்மன்ஸ்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு கல், சைடில் 2 கல், 1 2 3 4 5 6 ஒரு குடியிருப்பே இருக்குது மக்கள் இந்த இடத்துல. 2 கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லை வைக்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் இறந்துட்டா இடுகாடு மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா, அதோட அமைப்புன்னு ஒரு கருத்து நிலவுது. 2 விதமான கருத்து. ஒன்று குள்ள மனிதர்களோட வீடு, இன்னொன்று வந்து ஆதி மனிதர் இறப்பாங்கல்ல அவங்களுக்கு பண்ண கல்லறை அப்படின்னு சொல்லப்படுது. கொடைக்கானலில் பார்த்த மாதிரி, கதவு மலையில் பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது. ரீசெண்டாக வனதுர்க்கை அம்மன் மலையேற்றம் பண்ணியிருப்போம். அங்கேயுமே நம்ம வனதுர்க்கை அம்மன் வந்து புத்தானங்கள்ல அந்த இடத்துலையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. குள்ள மனிதர்களோட வீடு இருக்குது. அதெல்லாம் நம்ம சாதாரணமாக போக முடியாது. அந்த இடத்துக்கும் நம்ம சீக்கிரம் போக போகிறோம். நான் சொல்கிறேன், விரைவில் போக போகிறோம். நம்ம வனதுர்க்கை அம்மன் வந்து புத்தான இடம், சாமியான இடம். இந்த எல்லா டால்மன்ஸோட, அதாவது இந்த கல்லமைப்போட உயரங்களும் தரையிலேருந்து 3 அடி 4 அடி தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து குள்ள மனிதர்களோட வீடு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எல்லாமே வந்து தட்டையான பாறை தான். நம்ம மல்லையாபுரத்தில் வந்து வாட்டர் கேனை சொருகி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வழி எதுவுமே இல்லை பாருங்கள். அந்த மலைக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி துணியை இந்த மாதிரி கத்தாழை மரம் அந்த மாதிரி செடிகளில் சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இதே பெரிய சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஏறுற மலை நெட்டை குத்தலை ஏறுது. மக்களே, கீழே ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்தாங்க, மறக்காத மலை அடிப்புன்னு. கரெக்டாக தான் மக்களே இருக்குது. பயங்கர செம்ம வைப்பாக இருக்குது. மலை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டை குத்தில் தான் ஏறிட்டுருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் பாருங்கள், செம்ம. பாருங்க, இங்கேயும் துணி கட்டியிருக்காங்க பாருங்கள். மறக்காமலை பேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்க போகுது. 2வது மலை ஏறி அந்த சரிவுகள்லேயே நடந்து போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இந்த துணி கட்டியிருக்காங்க தெரியுதா? மேலே விழுகிற மழை தண்ணிலாம் இந்த வழியாக ஓடுது பாருங்கள். அந்த இடத்துல ஊற்று தண்ணிலாம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கீழே வர போகுது பாருங்கள். சரிக்கிறாமல் பார்த்து போகணும் அந்த இடத்துல. அதான் இப்படி தான் போகணும். அந்த புல்கள் இருக்குது பாருங்கள், அதில் தான் போகணும். தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஓடி ஓடி எவ்வளோ சர்க்கிளாக இருக்குது பாருங்கள். பார்த்து ப்ரோ, வழுக்குது இந்த இடம். வழுக்குதியா? ஏய், ஃபுல்லாக வழுக்குதியா? இங்கே வந்துரு மக்களே. செத்த நேரத்தில் இந்த தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பாசம் பாருங்கள். நான் வச்ச இடத்த பாருங்கள், சரியாக வலிக்கிருச்சு. அதனால் அந்த இடத்த காலை வச்சுட்டேன். தெரியுதா? இது தெரியும், நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட. இது வந்து தண்ணி ஓடின பாறை. எப்படி போயிருக்கு பாருங்கள். பார்த்து காலை வைக்கணுமையா. இந்த இடத்துல பார்த்து வரணுமையா. ரியா கூட்டிகிட்டு போகுமா? சரியாக வழுக்குது. அதான் தண்ணி ஓடி ஓடி ஃபுல்லாக பாசமாக இருக்குது. பெரிய ஒரு காட்டாற்று ஆறு ஓடுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஊற்று தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா. மக்களே பாருங்கள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்ற வலிச்சா கொடுப்பாங்கள்ல ஓமத்திரம், அந்த செடி இது. ஓம இலை பாருங்கள். இந்த காடு ஃபுல்லாமே, இந்த மலை சரிவு ஃபுல்லாமே அப்படியே படர்ந்துருக்கு ஓம இலைகள் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? மக்களே, இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த காட்டு எருமை அந்த வாடை வந்துச்சு. சாணியும் பார்த்தேன் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள் எப்படி தோண்டி போட்டிருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? காட்டு எருமை தான் பிச்சு போட்டிருக்கு பாருங்கள் தரையை.
பார்க்க தத்துரூபமாக ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரிய மரஞ்செடி கொடிகள் இல்லை. ஒரே ஒரு மரம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் மாட்டு சாணி. நம்ம போகிற பாதையிலே தான் போயிருக்கப்பா. மனுஷன் தோன்றியதுலேருந்தே ரொம்ப விஷயங்களை வந்து இந்த மிருகங்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாப்புல. எதை சாப்பிட்ணும், மிருகங்கள் பின்னாடி போனால் அது சாப்பிட்ற தாவரங்கள் பழங்கள் எல்லாத்தையும் மனுஷன் சாப்பிட ஆரம்பித்தான். ஏன்னா அது சாப்பிட்றதெல்லாம் நஞ்சாக இருக்காது. அது பாதையிலே போய் அதோட எல்லாத்தையும் அதோட எல்லா திறன்களையும் மனுஷன் கற்றுக்கிட்டேன். ஒரு மிருகம் எப்படி வேட்டையாடும், யானைக்கு எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி சில நுட்பமான விஷயங்களெல்லாம் மனுஷன் கற்றுக்கிட்டான். மிருகம் பொதுவாக ஒரு இறங்குற இடத்துல, அதாவது நீர் அமைப்பு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் அதிகமாக இருக்கும். அது பின்னாடியே போய் ஒரு நதியை கண்டுபிடிச்சான். நதிக்கு பக்கத்தில் அவனோட வாழ்விடங்களை போட்டான். அப்படித்தான் நம்ம படித்த இந்த சிந்து சமயவெளி நாகரிகம் அதெல்லாம் உண்டாச்சு. அதையே தான் இப்போ நம்மளும் பண்ணுறோம். நாங்கள் போகிற பாதையிலேயே ஒரு எருமை மாடு போயிருக்கு. ஃபுல்லாக சாணி கால்தோட எல்லாமே இருக்குது. அந்த வழியில் தான் போய்கிட்டே இருக்கும். மக்களே பாருங்கள், இந்த மலையை பார்த்து நாங்கள் அப்படியே அதிர்ந்து நிற்கிறோம். எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா? இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 அடி இருக்கும். 2000 அடி இருக்கும் இந்த மலையே. எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளாம் இந்த மலையில் ஒரு சின்ன புள்ளி தான், அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஃபீல் பண்ணால் பார்த்தா தான் தெரியும். சுற்று வட்டாரத்திலே இதுதான் பெரிய மலை மக்களே. எங்கேயா பாதை? இதானா? இதா? எங்கே? இந்த வழியா? ஐயோ, தப்பான ராங் ரூட்டில் வந்துட்டோமோ. அதான் எது பாதைன்னே தெரில. இதெல்லாம் இட்லின்னு சொன்னால் சட்னி நம்பாதுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையாக இருக்குது. இதெல்லாம் பாதைன்னு சொன்னால் எருமை மாடே நம்பாது. இந்த இடத்துல துணி கட்டியிருக்காங்களா, இதுதான் நம்மளுக்கு வழி. மனசு சத்தம் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி போனால் நம்ம மக்கள் தான். ஆஹா, அத்தி மரம் ஒன்று இருக்குது ப்ரோ. அத்தி மரத்தை சுற்றி பட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சி எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அத்திப்பழங்கள். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம சரவணனை வந்து முள்ளமன்றியோட முள்ளை எடுத்திருக்காரு தெரியுதா? இதுதான் அதோட தற்காப்பு கருவி. இதை எடுத்திருக்காரு. எங்கேன்னு இருந்து எடுத்திய? வர வழியிலே இருந்துச்சு. பாருங்கள், இதில் இருந்து பாருங்கள் எல்லா விலங்குகளுமே இருக்குது. மனித காலடி அதிகம் படாத ஒரு காடு. விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இவர் வந்து இங்கே வேட்டைக்கருப்பு இருக்காரு. இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் அடுத்து போகணும். வேட்டைக்கருப்பு பின்னாடி இருக்காரு. இங்கே இது அந்த மரத்துலேயே இருக்கு. இந்த மரத்துலேயே மரத்தில் இருக்காரு. இது அத்தி மரம் சொன்னேன்ல, இது வந்து ஆலமரம். ஆலமரத்துக்கு கீழே வந்து நம்ம விநாயகரும் வேட்டைக்கருப்பும் இருக்காங்க. 2 பேர்த்தையும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடர்றோம். மக்களே பாருங்கள், இந்த துணி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து பெரிய மலை காமிச்சோம் பாருங்கள், அதை அப்படியே சுற்றி அந்த மலை சரிவிலே போய்கிட்டு இருக்கோம். இப்போ போகிற பாதை சமதளமாக அடர்த்தியான காடாக இருக்குது. மணி வந்து 10 ஆச்சு. சுற்றி வந்து வனவிலங்குகள் அப்படியே நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி அந்த பூச்சிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. சவுண்டெலாம் நல்லா கேட்கும். வாங்க போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், காட்டு மாடு இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கு. அங்கே போன பாதையிலே தான் அதுவும் போயிருக்கு. வனவிலங்குகள் எதுவும் கண்ணில் தென்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் சாமியை. ஆமாம், தண்ணி சவுண்டு நல்லா கேட்குது மக்களே. இன்னொரு மலைக்கு வந்துட்டோம் பாருங்க, தெரியுதா? இது வேறு, நம்ம அந்த மலை மறைச்சிருந்துச்சு. இது வேறு வியூ பாயிண்ட் பாருங்க மக்களை. பாருங்கள், இந்த இடத்துல புழுக்க இருக்கா, இது தெரியுதா? இதெல்லாம் வந்து வரையாடோட புழுக்க, ஒரு கேளையாடுன்னு சொல்கிறாங்க. 2ஓட புழுக்க எவ்வளோ உயரத்தில் வந்திருக்குன்னு பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பராக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அருவி மாதிரி. வாங்க போய் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தண்ணி யார்ட்டுமே இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. ஆனால் பார்த்து, அதுக்கு மேலே டெட்டண்டு. அங்கிட்டு போகாது, ஏன்னா இங்கே வாங்கினேன்.
பாருங்க மக்களே, 2 அடி உச்சத்தில் மலை முகட்டில் பின்னாடி தெரியுதா, ஃபுல்லாமே மலைகள் தான். அண்ணன் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமான தண்ணி. நான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேன் இந்த தண்ணியை. போகுதா? ஆஹா, ஒரு பகர் இருக்குங்க. அற்புதமாக இருக்குது மக்களே, வேறு லெவல். எந்த கையும் படாமல், எந்த விலங்குகளோட அசுத்தமும் இல்லாமல் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட மலை உச்சியில் தான் இருக்கும். இந்த விழுகுதியா சூப்பராக. இந்த இடத்துல விழுந்துக்கிட்டு இருக்கியா கைப்படாமல்? இங்கே வா. ஆனால் இங்கே தாங்க அண்ணன் என்ன உட்காந்துருக்காருல, அதுக்கு அங்கிட்டும் செங்குத்தா 2000 அடி தாவு பள்ளத்தாக்கு. இந்த சின்ன அருவியில் இருந்து பிடிச்சி தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லணும், ஈஸின்னு சொல்ல முடியாது. கஷ்டம்தான். நான் வந்து பாருங்க சேப்பு கொய்யா சாப்பிட்டு பாரு, எனக்கு தானாக வந்து விழுவுது பாரு. எங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் தெரியுமா? காட்டுவாசியாகவே மாறிட்டோம். தண்ணி ஓடுது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து தண்ணியை பிடிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம். மக்களை பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து கொய்யா போச்சு, அப்புறம் மிச்சரு, அப்புறம் வந்து ஓலப்பக்கடாவா, அது என்னது முறுக்கு. இவ பாருங்க பண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வச்சிருக்கேன் பாருங்க ஆளு. அந்த இடத்துல நான் கையை காமிக்கிறேன் பாருங்க. அந்த இடத்துல ஒரு காட்டெருமை அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இப்படியே போய்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு காட்டு மாடு அப்படியே இறங்கிருச்சு பின்னாடி. இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஜூம்லாம் பண்ணி பார்த்தோம், தெரில. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பெரிய பீக்லாம் அகமலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அது வந்து கொடைக்கானல். எதுனே? வைகை டேம். ஓ, வைகை டேம் தெரியுதா மக்கள்? இங்கே வந்து பார்த்தா வைகை டேம் தெரியுது. அதான் அது பெரியகுளம் ஏரியா தான், கீழே வந்து பெரியகுளம், தேனி எல்லாமே. நம்மளா வைகை டேம் இந்த இடத்துல தான். அதான் மேலே போனால் நல்லா தெரியும் சொல்கிறாப்புல. வாங்க மேலே போவோம். இன்னும் நம்ம வந்து ஒரு 3/4 மணி நேரம் மலை ஏறணும். வாங்க அப்படியே நேராக போய் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே மேலே போகணும். நம்ம ஒரு உச்சிக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அதெல்லாம் வைகை டேம். பின்னாடி லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க, வைகை டேம் தான் இருக்குது. இப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இப்படியே ஏறுறோம். ஏறி பாருங்கள், இப்படியே போகிறோம். இப்படியே போய் அங்கே தெரியுதா ஒரு பெரிய மரம், அந்த இறக்கத்தில் இறங்கி திரும்பி ஒரு சின்ன சிவலிங்கம் மாதிரி ஒரு மலை காமிச்சேன் பாருங்கள், அந்த மலையில் ஏறணும். வாங்க ப்ரோ, வாங்க மணிகண்டன் ப்ரோ, கமான். துணி கட்டியிருக்காங்களா, கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வியூவை நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. தெரியுதா, எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு காட்டெருமை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல. அந்த மலையில தான் நல்லா எங்களுக்கு தெரியுது ப்ரோ. அந்த இடத்துல 2 இருக்குது ப்ரோ, இருக்குல்ல? ஆமாம் மக்களே, இவ்வளோ நேரம் ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த இடத்துல 2 இருக்குது. ஆமாம், ரொம்ப பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியுமா? அது ஒரு 5000 அடி உச்சியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பெரிய லிங்கம் காமிச்சேன் பாருங்க, அதோட மலைச்சரிவில் பின்னாடி நிற்கிறோம் ப்ரோ. அந்த இடத்துல 3 இருக்குது பாருங்க. இப்போ ஆமாம், அங்கே 1 2 இந்த இடத்துல 1 3 இருக்கு. 3 ஒரே நேர்கோட்டில் இருக்குது. ஒரு வழியாக நம்ம பெரிய சிவலிங்கத்தை கடந்து தெரியுதா உங்களுக்கு? சின்ன சிவலிங்கம் தெரியுதா? அந்த மலையில் தான் ஏற போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் தூரம் போய் இறங்கிட்டு உடனே ஏற போகிறோம். எப்படி? ஓ, இதிலே ஏறி அப்படியே போகணுமா? மகளே பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இதான் வந்து இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஈசன் இருக்கார், கடைசி மலை. இந்த ஓரத்துலேயே போயிட்டு அப்படியே பின்னாடி ஏறணும். கீழெல்லாம் காமிச்சேன் பாருங்களேன், ஒரு பெரிய மலை, அது இந்த மலை தான் பாருங்கள். பெரிய சிவலிங்கம் காமிச்சேன் பாருங்கள், அது இந்த மலை தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ மேப்பில் பார்த்தோம் 5000 அடி ஏறிக்கிட்டு இருக்கோம். 5000 அடி கொழுக்கு மலை நம்மளுக்கு பின்னாடி அந்த இருக்குது பாருங்கள். அந்த மலைகள் வந்து 7000 அடி. அங்கே தான் உலகத்திலேயே உயரமான டீ எஸ்டேட் வந்து நம்ம கொழுக்கு மலையில் தான் இருக்குது. இது வந்து 5000 அடி. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நம்ம பார்க்குற மலை 300 அடி இருக்குது. மேலே போகணும் வாங்க. எப்படி ஏறினாங்க? இப்படியா?
மணி இப்போ மட்டும் மணின்னு கூப்பிட்றான். மாங்கா மக்களே, லாஸ்ட் பீக்கு இந்த இடம் கொஞ்சம் சூதானமாக ஏறணும். எப்படிண்ணே இதில் போ. இதுலையா பார்த்துண்ணா, இங்கிட்டு அங்கிட்டு வாங்கண்ணா. எங்கடா போன தனியா? அத்த அடி மிரட்ட விடுது இந்த இடம். அத்த ஓரமாக வாங்க, இந்த பாறையை பிடிச்சி ஓரத்தில் வாங்க, ரைட்டில். சரியான உயரம் மக்களே. முள்ளியா, ஆபத்து. ரொம்ப ஆபத்தான மலை. இவ்வளோ நேரம் ஜாலியாக ஏறி வந்துட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிறது பாருங்க. உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, நகை நட்டு உஷாரு, கால் கை விட்டாரு. பணங்காசு உஷாரு. இந்த மாதிரி தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எப்படி போனா? மணியா சவுண்டே கொடுக்க மாட்டான். கேட்டு அங்கே வழி இருக்கா? பாறையெல்லாம் பிடிக்காதீங்க, படப்படம் விட்டு. அண்ணா இங்கிட்டா ப்ரோ ப்ரோ மணியா எங்கிட்டயா போனியா? வழியை காணா. மணியா மக்களை, இப்போ நம்ம வந்து தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் மேலே வந்தோம்னா நம்ம மரக்காமலை இருக்குது. மரக்காமலையில் இங்கே வந்து முனீஸ்வரர் இருக்கார், சிவலிங்க ரூபத்திலே இருக்கார், மனித ரூபத்திலே இருக்கார் தியான குளத்தில். அவரோட வந்து முருகன் வந்து ஆண்டி குளத்தில் இருக்கார். இந்த இடத்துல பாருங்களேன், கார்த்திகை மாதத்தில் மரக்காமலையிலையும் கார்த்திகை தீபம் போடுறாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போடுறோம். கீழே வந்து 5000 அடி தாவு, கீழே பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், எந்த பாருங்க உள்ளக்கு என்ன இருக்கா, இந்த இடத்துல தான் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றுனா இது 5000 அடி உயரத்தில் இருக்கிறனால சுற்றி தேனி பெரியகுளம் இந்த பக்கத்து எல்லா இடத்துலையும் தெரியும். சார் முருகனுக்கு மட்டும் நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு போய் செய்ய சொன்னேன். எனக்கு இன்னைக்கே வேணும், இப்பயே எனக்கு 9 மணிக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்நேரத்துக்கு ஒரு தெரிஞ்சவர் பட்டறக்காரு ரெடி பண்ணிட்டாரு. நைட்டு 9:15 போகிறேன், ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. கரெக்டாக மணி 11:30 மணி இருக்கும். இவருக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள் மக்களே, 3 சிவனடியார்களும் சிவனுக்கு வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் ப்ரோ, நம்ம கடைசி அவர்கிட்ட வந்தோம்ல, ஒரு 6 மாதம் ஆகுமா? 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் பண்ணி அப்படியே ரொம்ப சந்தனம் குங்குமம்லாம் மண்டி போய் கிடக்கு. அதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம 3 சிவனடியார்களும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
மரக்கா மலைன்ற உருவான கதை. தங்க மரக்காலில் இங்கே இருக்கிற முனீஸ்வரன் தங்க மரக்காலில் அளந்து கொட்டினது தான் மரக்காமலை. அதனால தான் மரக்காமலை முனீஸ்வரன்ற பேர் இவருக்கு வந்துருச்சு. இங்கே இருக்கிறவர் வந்து சிவனுடைய அவதாரத்தில் இருக்கார். பழனி ஆண்டவர் இருக்கார். இந்த லிங்கமும் வச்சு இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிலை வச்சு பல 100 வருஷம் ஆகும். இதெல்லாம் இப்போ வச்சது தான், இப்போ ரீசெண்டாக வச்சது தான். இந்த சிலை வச்சு பல 100 வருஷம் ஆகும். இந்த மலையில் மும்மூர்த்திகளும் இருக்காங்க. இங்கே 18 சித்தர்களும் இருக்காங்க. ரிஷிகள் மற்ற தேவர்கள் எல்லாருமே இந்த மலையில் இருக்காங்க. இந்த மலை மற்ற இடங்களை காட்டிலையும் இந்த மலையில் நிறையா விசேஷங்கள்லாம் இருக்குது. லாட சன்னியாசி அவர் வந்து இங்கே வந்து மந்திரம் ஓதுற சிவனுக்கு மந்திரம் ஓத வந்தவர். யார்? நம்ம இவருக்கு தானே. சிவனுக்கு மந்திரம் ஓதுறதுக்காக லாட சன்னியாசி அப்படின்ற சித்தர் வந்தாருங்க. இங்கே வரவும் இவரை மந்திரம் ஓதுறதுக்காகவே இங்கே வச்சுக்கிட்டாரு. அவர் கூடவும் இவருக்கு கிடைக்கிற மரியாதை அனைத்துமே அவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து சரிக்கு சமமாக பக்கத்திலே உட்கார வச்சுருக்காரு. இவருக்கு என்ன மரியாதை இங்கே இந்த இடத்துல கிடைக்குதோ அதே மரியாதை லாட சன்னியாசிக்கும் கிடைக்கும், கொடுக்கணுன்றது அவருடைய கட்டளை. அதுபடியே இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. சன்னியாசிக்கும் மரியாதை இந்த இடத்துல இருக்குது. அவர் பக்கத்துலேயும் இருக்கார், உட சன்னியாசியாகவும் இருக்கார். அவர் வந்து கால் ஊனமுற்றவர். அந்த சன்னியாசி கால் ஊனமுற்றவர். அவரை இவர் கூடவும் சிவன் கூடவும் சன்னியாசியையும் கூடயே வச்சுருக்காரு. அவர் பல வித்தைகள் தெரிஞ்சவர், மாய மந்திர கலைகள் அனைத்து வித்தைகளும் தெரிஞ்சவர். இங்கே மந்திரவாதம் வந்தனால அவரை இங்கேயும் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கன் ஒரு பக்கத்தில் அணைக்கரப்பட்டி அங்கே உள்ள நம்ம மரக்காமலைக்கு வந்திருக்கோம். மரக்காமலையில் நம்ம சிவபெருமான் வந்து முனீஸ்வரராக காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமான் மட்டும் இல்லை, மேலே வந்து லிங்க வடிவத்தில் சிவபெருமான் இருக்கார். பக்கத்தில் வந்து முருகன் வந்து ஆண்டி குளத்தில் நிற்கிறாரு. அப்புறம் வந்து ஆதி காலத்தில் வைக்கப்பட்ட யார் வச்சாங்கன்னே தெரில, அவர் தான் வந்து மனித உருவத்தில் இருக்கார். அவர் ரொம்ப சிறப்பானவர். பக்கத்தில் உள்ளவர் தியான நிலையில் இருக்கார். அவர் தான் முனீஸ்வரர். எல்லா உருவத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாகம் வந்து ரைட் சைடில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு நம்ம மக்களுக்கே தெரியலை. நம்ம பாருங்கள் வழிபட்டாச்சு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சிவபெருமான் வந்து முனீஸ்வரராக தியான குளத்தில் உட்காந்துருக்காரு. அவரை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியான குளத்தில் உட்காந்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க. முடிஞ்சால் ரொம்ப பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.